Mobiles, Indiaவின் #1 mobile retailer வழங்கும் ஜில்லே ஜங்கே ஜக்கே. Powered by iTex Dazzler, luminous liquid makeup available in 9 skin tones. கிரியாஸ் பிரம்மாண்ட கடை, குறைவான விலை. ஹெர்போலியா பிரிங் ஆயில், உதிரமுன் காப்போம், ஊக்கத்துடன் வளர்ப்போம். Co-presented by ஸ்ரீ ஜெய் பிரபா ஜுவல்லர்ஸ். நாளெல்லாம் பொன்னாளாக ஸ்ரீ ஜெய் பிரபா ஜுவல்லர்ஸ். பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ், என்றென்றும் நன்மை. பெஸ்ட் அண்ட் பம்ப் மற்றும் 80 ஆண்டுகளுக்கும் மேலாக சர்வரோக நிவாரணிக்கு சைபோல். சரி, கேள்விப்பட்டேன் என்ன கதிரு சோஷியல் மீடியால அப்படியே ட்ரெண்டிங்ல இருக்குமாமே நம்ம. சார் நம்மள ஒரே புகழ்ச்சி, ஒரே ஃபீட்பேக். ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு பல பேர் புகழ்ந்து தள்ளிட்டாங்களாமே. ஏய் என்னடா? இல்ல காலையில சாப்பிட்ட இட்லி சிக்கிருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. சரி ஓகே, என்ன உண்மையான கருத்து தான் என்ன? ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? பிரமிச்சு போயிட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். ஓ அந்த அளவுக்கு. Let's put us together to welcome the pretty gorgeous girl to the show, ஜில்லே ஜங்கே ஜக்கே. என் டீம்ல இருக்கிற அந்த 3 கேர்ள்ஸ், அழகான கேர்ள்ஸ், சாரி வெரி பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் பத்தி சொல்லணும்னா ஷைமா. ஷைமா, உன்கிட்ட ஒன்று நான் சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். தாராளமா. மர்கபோன் மர்கீப் பி கும்பி ஹேர்தனா. Linda, those just tell me. Hot the bush crack with me. ஹாய், வெல்கம் டு அவர் ஷோ அப்படின்றத வந்து நான் ஷாய்மாட்ட அரபிக் மொழியில சொன்னேன். இல்ல அப்படி சொன்ன மாதிரி தெரியலையே. ஆமா அப்படிதான் சொன்னேன். உங்க டீமுக்குள்ளேயே காரி துப்புற ஆள் இருக்கு. இல்ல இல்ல, அதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஓ காரி துப்புனாங்க, இங்க இல்ல அங்க மாத்தி வந்துருச்சு விட. அண்ட் ஷாய்மாவை தொடர்ந்து என்னோட டீம்ல யாருக்குன்னு பார்த்தா ஆதிரை. ஆதிரை நீங்க சொல்லுங்க, என்ன பண்றீங்க நீங்க? நான் மாடலிங் பண்ணிருக்கேன், அப்புறம் ஆக்டிங் பண்ணிருக்கேன். அண்ட் ஆதிரையை தொடர்ந்து எங்க டீம்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தேன்னா அழகு குட்டி செல்லம், அவர் அபிதா. எங்க கண்டஸ்டன்ட் எவ்வளவு அழகா தேவதை மாதிரி வந்துட்டு இருக்காங்க பாரு. சிம்ரன். போடா போ. போலாம். எப்ப பார்த்தாலும் இடையில ஒரு ரொமான்ஸ் பண்ண ஒரு இடம் நீ. அது ரொமான்ஸ் மாதிரி பண்ணுடா, வாடா. டேய் அங்க போற மாதிரி யாருமே இல்லடா, இங்க போற மாதிரி இருக்குடா, அங்க பாருடா. ஓகே சிம்ரன், ரொம்ப அழகா இருக்கு. என்ன பண்றீங்க? நான் மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கேன். அண்ட் தானியா. மாடலிங் அண்ட் டான்ஸ். அடுத்து கோமல். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லி ஆகணும். சொல்லவா? தும் கூப் சாங்லா திஸ்தி. நீங்க என்ன பாஷையில பேசுறீங்க? என்ன மராட்டியா அது? அது மராட்டி அப்படி கிடையாது. இது வந்து தமிழ் கலந்த மராத்தி, அப்படித்தான் இருக்கும். ஓகே, நீ பேசுறது பியூர் மராட்டி. என்னதான் நம்ம அடிச்சுக்கிட்டாலும் நம்ம இந்த கேமுக்குள்ள தான் வந்து கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா இருக்கணும். நமக்கு நிறைய கேம்ஸ் இருக்கு, அதுல மோதி பார்த்து டீம் ஏவா டீம் ஏன்றதை பார்த்துலாம். சரி, ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வழக்கமா ஒன்று சொல்லுவியே, அது நீங்க எதுவும் வச்சிருக்கியா? அதான் சரி, ஒருவேளை நீ கேட்காம போயிருவியோ, நான் வந்து மனசுக்குள்ள வந்து எப்படா கொட்டுறதுன்னு இருந்தேன். அதனால வந்து இன்னைக்கு நான் கண்டிப்பா நான் சொல்ல போறேன். ஓகேவா? பூர்விகா கருத்து ஆஃப் தி டே சொல்றேன், கேட்டுக்க. பிறப்பு ஒரு முறை, ஆஹா. இறப்பு ஒரு முறை, அடடா. காதல் ஒரு முறை, ஆஹா. வாழ்க்கை ஒரு முறை, ஆஹா. இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? எனர்ஜி வேணும். அதுதான் சாப்பாட்டுக்கு 3 முறை. ஓகே மச்சா, கருத்தெல்லாம் முடிஞ்சு எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாச்சு. அடுத்து எங்க போக போறோம்? கேமுக்கு தாண்டா போக போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கேம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே கேர்ள்ஸ், இப்போ நம்ம விளையாட போற இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பூர்விகா மொபைல்ஸ் இந்தியாவின் #1 மொபைல் ரீட்டைலர் வழங்கும் கிட்டா
இந்த ஃபர்ஸ்ட் கேமோட ரூல்ஸை சொல்கிறேன். காதை ஷார்ப்பாக வச்சுக்கோங்க, கண்ணை கிளியராக வச்சுக்கோங்க, என்னன்றதை கேட்டுக்கங்க. 2 ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஏ டீம்லேருந்து ஒருத்தரும் பி டீமில் ஒருத்தரும் போய் அங்கே நிற்பீங்க. அண்ட் ஏ டீம்லேருந்து ஒருத்தர் இங்கே இருக்கிற இந்த ரோலர் கோஸ்டர் இதில் வந்து உட்காருவீங்க. இந்த ரோலர் கோஸ்டர் ஆன் ஆகணுன்னே ஜொயின்னு அங்கே போகும். அந்த பால் போயிட்டு அங்கே இருக்கிற கலர்ஸ் 40, 60, 80 அப்படின்னு 3 வந்து உங்களுக்கு வந்து கலர்ஸ் இருக்குது, அந்த பாயிண்ட்ஸும் இருக்குது. அண்ட் உங்களுடைய ஆப்போனன்ட் டீம் அதில் இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபேஸில் அடிச்சதுன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். அண்ட் அந்த கலர்ஸில் அடித்தா அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உங்கள் டீம்லேயே எடுத்து உங்கள் மூஞ்சிலேயே அடிச்சிங்க அப்படின்னா மார்க்கே கிடையாது, முட்டை மார்க் தான் கொடுப்போம். எஸ். ஓகே, இப்போ ஏ டீம்லேருந்து பி டீம்லேருந்து யார் வந்து அங்கே நிற்க போகிறீங்க? ஓகே, நீங்கள் வாங்க. நீங்கள் அபிதா டீம் ஏலேருந்து, டீம் பிலேருந்து கதிரோட தங்கச்சி கோமல் வந்துட்டாங்க. அண்ட் என் டீம்ல இருந்து அபிதாவும் வந்துட்டாங்க. உங்களுக்கு கொடுத்த இடம் அந்த இடம் தான். அதாவது அழகான இடத்துல உங்க முகத்தை கொண்டு போய் அங்க வச்சு நின்னுக்குங்க. போங்க. ரெடியா? ஓகே, ஏ டீம்ல இருந்து யார் வர போறீங்க? வாவ், சூப்பர். ஷியாமா. So உங்க டார்கெட் என்னன்றதை ஏம் பண்ணிக்கங்க. And are you ready to play the game? Yeah. 3, 2, 1. Are you ready? Enjoy the ride. கிட்டா. வெரி குட் சாய்மா, வெல் பிளேன்னு சொல்லலாம். 80ல எங்களுக்கு எள்ளூருண்டு சாப்பிட்ற மாதிரி எங்களோட எய்மே 100 தான் இல்ல கேர்ள்ஸ்? எஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். Thank you. எங்க டீமில் இருந்து எங்கள் அழகு தேவதை சிம்ரன். அதாவது உங்க டீம் மாதிரி கூப்பிட்டுனா ஓடி போய் அங்க உட்கார்ந்து கேம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதெல்லாம் வந்து உங்க டீம். சரி. ஆனா என் டீம் பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறீங்க? என் டீம்ல இந்த யார் இந்த ஃபர்ஸ்ட் கேமுக்கு வந்தாலும் அவங்களோட திருஷ்டி எடுத்துட்டு நல்லபடியா போயிட்டு வாமான்னு ஆர்த்தி எடுப்பேன் நான். உன்னை தானே எடுக்கணும், திருஷ்டி எடுக்கணும். நான் முதல்ல உனக்காக இந்த பேபி அழகா வந்து உனக்கு கற்பூரம் ஆர்த்தி எடுக்க போறேன், சரியா? இதனால் வரைக்கும் பாய் ஃப்ரெண்டை எடுத்திருக்க மாட்டான், இந்த பாய் ஃப்ரெண்ட் எடுக்கிறேன். ஓகே, அம்மா எடுப்பாங்க. அம்மா எடுப்பாங்களா? அம்மா கேர்ள் ஃப்ரெண்டு, நான் பாய் ஃப்ரெண்டு. அம்மாக்கு அப்புறம் நான் எடுத்திருக்கேன். சந்தோஷமா விளையாடு. ஆஃப்டர்நூன் டீம்லயே ஃபேஸை பார்த்து பந்தை தூக்கி போட்டுருணும். ஓகே ஓகே. கிட்டா.
விளையாண்டீங்க சிம்ரன் 80 ரன் எடுத்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். கோ டு யுவர் சீட். அது ரெடியா எங்க பர்ஃபார்மர் இறக்க போறோம். ஆதிரை டீம்ல இருந்து ஆதிரை வாங்க விளையாடலாம். உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணிடலாமா? பண்ணிடுங்க. ஆட்டம் போதும், நல்லா கங்காரு குட்டி மாதிரி இருக்கு, நில்லு. என்னதான் நம்ம டீமா இருந்தாலும் நமக்கு ரூல்ஸ் முக்கியம். கண்டிப்பா சரியா? நம்ம நியாயமா விளையாடலாம். ஆமா, நியாயமா விளையாடுவோம். அதான் நம்ம பேசணும் இல்லையா? அத பார்த்தமே. என்ன பாத்தீங்க? நாயத்தை என்ன பாத்தீங்க? நல்லா இருந்தது. 40 தான். அது எல்லாருக்கும் காரணம் இந்த மூஞ்சி தான். என்ன மூஞ்சி? இந்த மூஞ்சிக்காக தமிழ்நாடு ஏங்கிட்டு இருக்கு தெரியுமா? எதுக்கு வரக்கூடாதுன்னா? வரணும்னு. நான் இங்க பாரு வையாபுரி 40 மார்க் தான் வாங்கியிருக்கேன். நீ போய் போ. ஓகே ஆதிரை, ரொம்ப அருமையா விளையாண்டீங்க. தேங்க்யூ. அதை தொடர்ந்து டீம் பி ல இருந்து எங்க விளையாண்டீங்க? 40 தான். இப்ப பாரு 100 பாயிண்ட் எடுக்கிறதுக்காக எங்க தானியா. அது தானியா. மா நான் செல்லமா அப்படிதான்டா கூப்பிடுவேன். தானியாவா? இப்போ எங்க டீம்ல இருந்து தானியா வந்துட்டாங்க. ரெடியாமா? ரெடி. ரெடியா? எங்க ஜில்லு ஜங்கு ஜக்கு சொல்லுங்க. ஜில்லு ஜங்கு ஜக்கு. ரெடியா? ஆடியன்ஸ் ரெடியா? ரெடி? டைம் ஸ்டார்ட். 3 2 1 கிட்டா. எப்படி நாங்க சொன்னதை செஞ்சுட்டோம்ல? 100 இல்லைனாலும் 80 அடிச்சிருக்கும்டா. 80. இந்த சந்தோஷத்தை எப்படியா செலிப்ரேட் பண்ணும். தானியா யுவர் ப்ரொஃபஷனல் டான்சர். பட் நான் அந்த அளவுக்கு ஆடுவேனா என்னன்னு தெரியாது. பட் 2 பேரும் சேர்ந்து ஆடுவோமா? எப்படி செலிப்ரேட் பண்றேன்னு பாருங்க. சாங் போடுங்க.
பயங்கரமா ஆடினீங்க. Thank you. அண்ட் உங்களுடைய பாயிண்ட்ஸ் நீங்க என்ன எடுத்திருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா 80 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. வெல் ப்ளே, ரொம்ப அருமையாக விளையாண்டீங்க. लक्का माटी कीची लक्का माटी कीची लक्का माटी कीची की कान पिगरी लक्का माटी कीची लक्का माटी कीची ஓகே தானியா, வெல் ஸ்கோர் 80 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. அண்ட் யூ கேன் கோ டு யுவர் சீட். தேங்க்யூ ஸோ மச் தானியா. ஸோ எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு பார்த்தீங்களா என்னோட ஆர்த்தி? இதான் என்னோட சென்டிமெண்ட். இதை நீ பழிச்சினா இப்படி தான் மார்க் கம்மியாக வாங்குவீங்க. எனிவே ஸோ யார் அதிக மார்க் எடுத்திருக்காங்க, ஏவா பியா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பாவம் அந்த 2 ஜீவன் சோளக்காட்டு பொம்மை மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. வாங்க கம்கியர். அபிதா அண்ட் கோமல், எப்படி இருந்துச்சு இந்த கேம்? எப்படி ஃபீல் பண்ணீங்க? நான் அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்கல, கண்ணை மூடிட்டேன். கண்ணை மூடிட்டீங்களா? பின்ன மூஞ்சில பால் தூக்கி அடிக்கும்போது கண்ணை திறந்து யாருங்க பாக்குறது? எக்ஸ்பிரஷன் பார்க்குற மாதிரி இல்லையா? இல்லை, அதாவது பரவாயில்ல, அவங்க டீமில் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் எப்படியாவது ஃபேஸில் அடிச்சிருவாங்க அப்படின்ட்டு. நீங்கள் என்ன பண்ணீங்க கோமல்? திருஷ்டி எடுக்கும்போது அவங்களுக்கு ஆசீர்வாதம் மேலேருந்து. ஸோ அபிதா அண்ட் கோமல், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ சொன்ன கையோட போய் உட்காந்துருங்க. ரொம்ப நன்றி. ஓகே, ஸோ 2 டீமும் சூப்பராக விளையாண்டு என்ன ஸ்கோர் எடுத்திருக்காங்க அப்படின்னா, நான் ஏ டீம் சொல்கிறேன், நீங்கள் பி டீம் சொல்கிறீங்களா? சொல்லுங்க. ஏ டீமில் 2 பேர் சூப்பராக பெஸ்ட்டாக விளையாண்டு 80 and 40. ஸோ டோட்டல் சேர்த்து 120 எடுத்திருக்கீங்க. பி டீம் அண்ட் பி டீம் ரொம்ப அருமையாக விளையாண்டீங்க. போத் ஆஃப் தெம் 80 எடுத்து 160 பாயிண்ட் எடுத்திருக்கீங்க. இந்த ரவுண்டோடைய ரூல்ஸ் நான் வந்து கிளியரா சொல்லிடுறேன், கேட்டுக்கங்க. ஏ டீம்ல இருக்க 3 பேரும் விளையாட போறீங்க அண்ட் பி டீம்ல இருக்கிற 3 பேரும் விளையாட போறீங்க. யார் கூட மோத போறீங்க அப்படின்றத நாங்க தான் டிசைட் பண்ண போறோம். ஏ டீம் அந்த பொசிஷன்ல நிப்பீங்க, பி டீம் அந்த பொசிஷன்ல நிப்பீங்க. ஓகேவா? நின்னதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அங்க இருக்கக்கூடிய ஹேமர் உங்க கையில நீங்க எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறம் மேல இருக்க டாங்ல போய் நீங்க அடிப்பீங்க. டாங்ல அடிச்ச உடனே யார் அதை ஃபர்ஸ்ட் அடிச்சிங்க அப்படின்றத நாங்க தான் டிசைட் பண்ணுவோம். அடிச்சவங்க தான் அந்த கேள்விக்கான பதிலை சொல்ல போறீங்க. நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிலுக்கும் உங்க டீமுக்கு 50 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கப்படும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இந்த ரோலர்ல போகும்போது உங்க கையில இருக்க அந்த ஹேமர் அந்த டாங்ல நீங்க போய் அடிக்கணும், தூக்கி போடக்கூடாது. கிளியர்? புரிஞ்சுச்சா? புரிஞ்சிருச்சு. அந்த கேமோட பேர் லோஜக் மஜக் பஜக். Locak, mocak, bajak. உங்க டீம்ல இருந்து யாரை களத்துல இறக்க போறீங்க? எங்க டீம்ல என்னைக்குமே வந்துட்டு எங்க சிங்க குட்டி சிறுத்தை குட்டி ஷாமா தான். ஷாமா. ஓகே, எங்க டீம்ல கோமல். ஓகே, சோ உங்களுக்கான கேள்வி இதோ. ஒரு குளத்துல 5 ஆமைக்குட்டிங்க இருக்கு. அதுல 2 ஆமைக்குட்டிங்க இறந்து போச்சு. அந்த குளத்துல மிச்சம் எத்தனை ஆமைக்குட்டிங்க இருக்கும்? ரெண்டு ஆமை குஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன். கம் ஹியர். 2 பேருமே டாங் அடிக்கல. சோ உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, பதில் சொல்ல முடியாது. அதனால ஏறி வந்துருங்க. மச்சான், இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பேச முடியாது. என் டீம்ல இருந்து நம்பிக்கை நட்சத்திரமா நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறது தானியா. தானியாவா? எஸ். தானியாவெல்லாம் அசர் அடிக்கிற மாதிரி. எங்க டீம்ல இருந்து ஆதிரா. உங்களுக்கான கேள்வி இதோ. துபாயில இருந்து வந்த வடிவேலு எந்த பால்ல டீ கடையில டீ போட சொன்னாரு? வாங்க 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 வாங்க.
தேய்பிறை அவங்க வாங்க, வளர்ப்பிறை வாங்க, வாங்க, அடிச்சது ஆதிரை. ஒட்டகப்பால் என்பது சரியான பதில். ஸோ இப்போ டீம் ஏல இருந்து எங்க சைமா தான் வந்து விளையாட போறாங்க. எங்க டீம் பில இருந்து கோமல். So, உங்களுக்கான கேள்வி, நடிகர் மாதவனை பெண்கள் செல்லமாக எப்படி அழைப்பார்கள்? ரன். என்ன அங்க போய் கராட்டே பண்ணிக்கிட்டு இருக்கு? டீம் ஏல இருந்து சைமா தான் வந்து டாங்க வந்து ஃபர்ஸ்ட் அடிச்சாங்க. சைமா சொல்லுங்க. அந்த கேள்விக்கான பதில். ரெண்டு விதமா கூப்பிடுவாங்க. ஒன்னு மேடி, அப்புறம் சாக்லேட் பால். கரெக்டான பதிலா? ஓகே, கரெக்டான பதில் சொன்னதுனால ஏ டீமுக்கு அந்த 50 பாயிண்ட்ஸ், பி டீம் முட்டை பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு. அந்த இடத்துல ஏதோ ஒரு சூனியை வச்சிருக்கீங்க நீங்க. ஆட தெரியாதவனுக்கு மேட கோணல்னு வாங்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கு. சரி பரவாயில்ல விடு. டீம் ஏ அடிக்கவே வந்துட்டு ஒரு பெரிய மனசுக்காரவங்க, அதனால வந்துட்டு இந்த வாட்டி ஒரு இன்டர்சேஞ்ச் பண்ணி விடுவோமா? டீம் பி இங்க வாங்க, டீம் ஏ அங்க போங்க. கையில கால் விழுந்து இப்படி பேசி வாங்கியிருக்கோம். அங்க போய் அடிக்கலன்னு வையேன், இங்க பாரு சப்பாத்தி மாவு பேசுற மாதிரி மூஞ்சி குத்தி போகணுமா? நான் அப்பலாம் சொல்ல மாட்டேன் கேர்ள்ஸ். நீங்க தைரியமா விளையாடுங்க, எனக்கு உங்க மேல கான்ஃபிடென்ட் இருக்கு, நீங்க ஜெயிப்பீங்க, எனக்கு இந்த கான்ஃபிடென்ட் இருக்கு. சோ விளையாடலாமா? ஆதிரா அண்ட் தானியா. ஒரே நிமிஷம், நீயே கேள்விகள். ஏன் நான் ப்ரே பண்றேன். என்ன பிரேயர்? ஆமா, எங்க டீம் ஆமா, நான் ஒண்ணு வேப்பிலை அடி, இல்லனா வந்து கற்பூரம் காட்டு, பிரேயர் பண்ணு. ப்ளீஸ் டா. அனைத்து ஆன்மீக விஷயங்களும் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. நான் பண்றேன். தானியா ப்ளீஸ், உனக்காக ஒரு ப்ரே எல்லாம் பண்றேன் நான். ஓகே. யோகி பாபு நயன்தாராவை பார்த்து பாடிய பாடல் என்ன? ரன் ரன். போகமா, நீ பதில் சொல்லல. என்ன பாடல் அது? வையா புரியல எப்படி நம்ம கல்யாண வயசுதான் வந்துருச்சுடி. இல்ல, ஆக்சுவலா ப்ரேயர் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். முட்டை சாப்பிட்டேனா, முட்டை சாப்பிட்டு ப்ரே பண்ணனால பலிக்கல போல. அப்ப என்ன பண்ணுங்க, தர்கால போய் மந்திரிச்சு ஏதாவது வாங்கி கட்டிக்குங்க டீமோட. டீம்மேட்ஸ் வாங்கி கொடுத்த முட்டையா? அடுத்து விளையாட போறது யாரு? ஏ டீம்ல இருந்து யார் விளையாட போறா? அபிதா நீங்க தான். அண்ட் பில இருந்து சிம்ரன். வடிவேல் சார் ஒரு படத்துல யாரை வச்சு பேக்கரி வாங்கினாரு? வாடி, வாடி, சரி, பதில் என்ன சொல்லுங்க? அக்காவை வச்சு. யார? அவங்க அக்காவை வச்சு. கதிர், கேள்வி கேட்டு கேட்டு எனக்கே வந்து டயர்ட் ஆகுது. பதில் இவங்க தான் சொல்லிட்டே இருக்காங்க. இந்த கேம் வந்து நாங்க தான் வின் பண்ணணும்னு எடுத்துக்கவா? லாஸ்ட் ஒன் சான்ஸ். விளையாடுறீங்களா? ஒன் சான்ஸ். சரி ஓகே, டீம் ஏல இருந்து ஆதிரி வராங்க, டீம் பில இருந்து தானியா. போமா. எங்க வீட்டு சேவல் உங்க வீட்ல முட்டை போட்டா அந்த முட்டை யாருக்கு சொந்தம்? மை ஹோம் சேவல். என்ன பதில்? சேவல் முட்டையே போடாது. கேட்டுக்கடா, அறிவு அறிவுடா. டீம்ல இவ்வளவு முட்டை போடுறாங்களே. அப்பா 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 கேட்டுக்க அங்கடி. என் டீம்ல இருந்து நம்பிக்கை நட்சத்திரமா என் நெய் விளக்க கோமலை வந்து அனுப்ப போறேன். இறக்கி விடுறீங்க. டீம் ஏல இருந்து எங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் தி பெண் புலி சாய்மா. இருபத்தி 3ஆம் புலிகேசி படத்துல வடிவேலு மீசையில என்ன பூ வச்சிருப்பாரு?
வாங்க வாங்க சைமா என்ன பூ? பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பூ மல்லிகைப்பூ. ஓகே, இந்த செகண்ட் ரவுண்ட் லொஜக் மஜக் பஜக் இதோடைய லாஸ்ட் கொஸ்டின் தான் இப்போ நான் வந்து கேட்க போறேன். அண்ட் நம்ம டீம்ல இருந்து யார் விளையாட போறா நீங்களே டிசைட் பண்ணுங்க. ஆதிரா. ஓகே, டீம் ஏல இருந்து ஆதிரா. அது எங்க தானியா. தானியா. உங்களுக்கான கேள்வி அதை கேட்டுடுறேன், நல்லா கேட்டுக்கங்க. செந்தில் கவுண்டமணியிடம் அண்ணே இது எப்படின்னா எரியும் அப்படின்னு எந்த லைட்டை பார்த்து கேட்பாரு? இதை ஃபவுலாக தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். என்ன ஃபவுலுங்கிறதுனால என்னப்போ? இங்க பாரு, ஃபவுல்ன்றதுனால நான் கொடுக்குற டாஸ்க்கு, அதாவது எங்கள் டீமோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், அந்த டாஸ்க்கை பண்ணால் உங்களுக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ் தரேன். ஏய், என்ன டாஸ்க்காக இருந்தாலும் தைரியமாக நாங்கள் ஃபேஸ் பண்ணி ஆடுவோங்க மதன், ஆடுவோம். டாஸ்க்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. அந்த ரோலர் இருக்குல்ல, அந்த ரோலர் மேலே போய் நிற்கணும், அவ்வளவுதானே. ஒரு பாட்டு போடுவோம், அந்த பாட்டுக்கு ஆடணும். ஏய், அதுக்கு ஆடினீங்கன்னா யார் ஆடினீங்கனாலும் உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். ஏய் அவ்வளவுதான்டா. 3 பேருமே பேபி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. வாடா வாடா வாடா. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரே, இதற்கு தானே ஆசைப்பட்டாய். ஏய் தம்பி, உங்க டீம்ல தான் பெரிய நாட்டியக்காரி ஆட்டக்காரின்னு சொல்லிட்டு சொல்றீங்களே தானியாவை, இறங்கி ஆட சொல்லுங்க. பாத்துல தில்லைங்க மியூசிக். எப்பறா எங்க டீம் வந்து ஆண்டாங்களா? எங்க நீங்க வாங்க பாப்போம். இப்ப பாரு, என் டீம்ல இருந்து ஒரு தங்க தாரகை இறக்கி விடுறோம், போமா. வைந்தாரே ஒரு பக்கத்துந்தாரே ஒத்துக்கிட்டு வாடி நம்மளோட பக்கம் போவோம். சொன்ன மாதிரி சேலஞ்சை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அதனால நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு 100 பாயிண்ட் கொடுக்கணும். நீங்க நாங்க சொன்ன மாதிரி வித்தையெல்லாம் காமிச்சனால 100 பாயிண்ட். ஆமா, எங்க டீம்லயே சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த ரவுண்ட் 2 டீம் ஏ அண்ட் டீம் பி ரொம்ப அருமையா விளையாண்டீங்க. பட் வின்னர்ஸ் யாருன்னா டீம் ஏ தான் ரொம்ப அருமையா விளையாண்டீங்க. சொடக்கு மேல சொடக்கு போடுது, ஏமரண்டு வந்து நடுத்தருவில் நின்னு சொடக்கு மேல சொடக்கு போடுது. இந்த ரவுண்டோடைய ரூல்ஸை நான் சொல்லிடுறேன். இந்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டு இருக்கு இல்லையா, இந்த படிக்கட்டை நீங்கள் ஏறி மேலே போயிட்டு அங்கே இருக்க ஃப்ளாக் எடுக்க போகிறீங்க. அதாவது இங்கே இருக்க டீம் ஏ உங்களுக்கு வந்து அந்த ரெட் ஃப்ளாக் அண்ட் டீம் பி உங்களுக்கு அந்த கிரே ஃப்ளாக். ஒரு ஃப்ளாகுக்கும் 200 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 600 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் அந்த ஃப்ளாக் எடுத்தீங்கன்னா வரும். இந்த ஸ்டெப்ஸில் ஏறி போகிறதுக்கு உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறது 500 செகண்ட்ஸ். ஸோ இந்த 500 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் மேலே போய் அந்த ஃப்ளாக் எடுக்கணும். பட் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். அதே மாதிரி மேலே 2 அழகான ஜோக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து உங்களை ரொம்ப ஜாலிப்படுத்துவாங்க. அப்படியே நீங்கள் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக நிறைய கிஃப்ட்லாம் மேலே வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அதெல்லாம் அப்படியே நீங்கள் வாங்கிக்கிட்டு இந்த ஸ்டெப்ஸில் மேலே போய் ஏறி அந்த ஃப்ளாக் எடுக்கணும். அண்ட் இங்கே இருக்கிற 3 பேரும் அங்கே இருக்க 3 பேரும் உங்கள் டீமாக மேலே போய் ரீச் ஆனால் தான் அந்த டீமோடைய வின்னர் யார் அப்படின்றத வந்து நம்ம சொல்ல முடியும். எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? டீம் ஏல 3 பேரும் டீம் பில 3 பேரும் இருக்கீங்க. டேக் ஏ பொசிஷன். ஆர் யூ ரெடி? எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? Your time starts now. Girls, Hey, hey, hey. என்ன வயசாயிடுச்சா? கை பிடிச்சிட்டு போற? ஓ, என்ன? தனித்தனியா போகணும். come on team A. ஏய் மச்சான். Come on, come on, Joel. Come on team A. Come on team A. Let's go. இதுக்கு வையாபுரி பெரியவங்க பேச்ச கேட்கணுங்கிறது. போ போ, ஏய் எங்க டீம் வரலாம். Yes. ஐயோ. ஏய், மேல, மேல. Super.
பேச்சு பேச்சா பேசுன பேச்சு நான் பேச்சு போ போ மேல போ என்ன ஆட்டம் இங்க ஆட சொன்னா ஆட மாட்டேன் கம்பி பிடிச்சு ஏறக்கூடாது கம்பியை மணி அப்படியே கீழே கீழே சிம்ரன் ஜோக்கர் அந்த பண்ணு லாஸ்ட்ல தள்ளி விடு ஓகே யூ கோ சூப்பர் ஏய் அங்க போய் இன்னும் குச்சி அடிச்சிட்டு இருக்கான் அவன் என்ன புருஷனா இந்தடி அடிக்கிற பால அந்த பையன் சிம்ரன் சென்டர் ஸ்டேஜுக்கு வாங்க சிம்ரன் கம்பியை பிடிச்சு ஏறுறாங்க சோ அது பவுல் அடிச்சு போடும் சோ கீழ இருந்து மேல வரணும் வெளிய வா சூப்பர் டீம் ஏ வெல் ப்ளே நாயமா விளையாடிருக்கீங்க சிம்ரன் எப்படியோ வாழ்க்கையில இவ்வளவு அடிகள் பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எப்படியோ நம்ம கேர்ள்ஸ் 6 பேர் மேலே ஏறிட்டாங்க ஜில்லே ஜங்கே ஜக்கே எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா கமான் யார் மேலே ஏறுறீங்களோ அவங்க தான் வந்து இந்த கேமோட வின்னர் இந்த ரவுண்டோட வின்னர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும் டீம் ஏ தான் வந்துட்டு ஏறினாங்க ஸோ இந்த ரவுண்ட் எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா அதோட வின்னர் யாருன்னா டீம் ஏ இந்த வின்னிங் மொமெண்ட்டை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணும் ஸோ அது ஒரு அழகான ஒரு செல்ஃபி எடுத்து நம்ம செலிப்ரேட் பண்ணிடலாமா ஸோ லெட்ஸ் டேக் a selfie in Purvika mobiles இரு ஏன்டா வின்னிங் டீம் நாங்க எடுத்துக்கிறோம் நாச்சு வரேன்டா போ போ இதோ போ ஜெயிச்சிருந்தா நம்ம தான் கப் எடுத்துக்கணும் என்னதான் நீங்க வந்து கேம் வந்துட்டு அவ்வளோ டீம் ஸ்பிரிட்டோட விளையாடிருந்தாலும் டீம் பி நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா எவ்வளோடா 2500 2500 rupees நீங்க வெறும் 260 தான் எடுத்திருக்கீங்க தெரியும் அண்ட் டீம் ஏ 1020 பாயிண்ட்ஸ் ஸோ இன்னையோட ஜில் ஜங் ஜாக்கோட வின்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மை பிரேவ் டைகர் கேர்ள்ஸ் டீம் ஏ ஏய் ரசா நவுரா இப்ப பர்றா ஓகே ஆடுறா ஓகே கேர்ள்ஸ் இன்னைக்கு ஐடெக்ஸ் டாஸ்லர் லூமினஸ் லிக்விட் மேக்கப் அவைலபிள் இன் 9 ஸ்கின் டோன்ஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி டே யாருன்னா தானியா டெப்ரானிக்ஸ் வழங்கும் பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் தி டே யாருக்கு போக போகுதுன்னா சைமா ஹெர்போடியா வழங்கும் கிஃப்ட் ஹேம்பர் வின்னிங் டீமுக்கு நம்ம ரன்னரா இன்னைக்கு வந்திருக்க டீம் பிக்கு அன்னை டேட்ஸ் வழங்கும் ஒரு அழகான கிஃப்ட் ஹேம்பர்
ஸோ இதே மாதிரி அருமையான கேர்ள்ஸோட அடுத்த வாரம் சந்திக்கிறோம். Until then, bye from this is Madan அண்ட் கதை. இது பூர்விகா மொபைல்ஸ், இந்தியாவின் நம்பர் 1 மொபைல் ரீட்டைலர் வழங்கும் ஜில்லே ஜங்கே ஜக்கே. Powered by iTex Dazzler Luminous Liquid Makeup, available in 9 skin tones. ஹெர்போதயா பிரிங்கா ஆயில், உதிர முன் காப்போம், ஊக்கத்துடன் வளர்ப்போம். கிரியாஸ் பிரம்மாண்ட கடை, குறைவான விலை. Co-presented by ஸ்ரீ ஜெயபிரபா ஜுவல்லர்ஸ். நாளெல்லாம் பொன்னாளாக ஸ்ரீ ஜெயபிரபா ஜுவல்லர்ஸ். பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ், என்றென்றும் நன்மை. பெஸ்ட் அண்ட் பம்புகள் மற்றும் 80 ஆண்டுகளுக்கும் மேலாக சர்மரோக நிவாரணிக்கு சைபர் மொபைல்.